ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு நைட் லேம்ப் வெறும் நியூஸ் பேப்பரை வச்சு செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்துக்கணும். அதை நம்ம இந்த மாதிரி நாலாக மடிச்சுக்கணும். நம்ம நாலாக மடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தெர்மோகோல் கட்டர் எடுத்துக்கிட்டு ரெண்டு கார்னர்லேயும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி அதை சிங்கிள் ஷீட்டாக நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஒரு 100லேருந்து 120 ஷீட்ஸ் வரைக்கும் நம்ம தேவைப்படும். ஸோ நம்ம தேவையான அளவு நம்ம நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நியூஸ் பேப்பரில் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பென்சில் வச்சுட்டு அது இந்த மாதிரி இன்னொரு எண்டு வரைக்கும் நம்ம அதை ரோல் பண்ணணும். ஸோ இந்த ரோல் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும். அப்படின்னா தான் அது நமக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். இதை நம்ம ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பென்சில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அந்த நம்ம ரோல் பண்ணது மறுபடியும் விரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு கார்னரில் மட்டும் ஃபெவிகால் எடுத்து ஒட்டிக்கணும். நம்ம ஒட்டிக்கிட்டோன்னா இது நல்ல ஒரு ஸ்டிக்காட்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எத்தனை நியூஸ் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கும் நமக்கு ஒரு 100லேருந்து 120 வர தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருந்த பேப்பர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டேன். பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் காய வச்சுக்குவோம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு பலூன் எடுத்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் ஒரு பலூன் எடுத்து நம்ம ஊதிக்கணும். பெருசாக ஊதாமல் மீடியம் சைஸில் ஊதிக்கணும். ஊதினதுக்கப்புறம் ஒரு பல்பு ஹோல்டர் எடுத்துக்கணும். ஸோ இது எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் விற்கும். இந்த பல்ப் ஹோல்டரை நம்ம இந்த பலூன் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சி வச்சுக்கிறோம். இப்போது நம்ம ஒரு காலியான செலோ டேப்போட அந்த அட்டையை மட்டும் எடுத்துக்கணும். அட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ரோல் பண்ணி வச்சுருந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே அந்த அட்டை மேலே இந்த மாதிரி சுற்றிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு ரிங்காட்டை நம்ம அதை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா சுற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த கார்னரில் மட்டும் நம்ம லேஸாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை ஒட்டிக்கணும். இதை நம்ம பண்ணிவிட்டு ஒரு ரிங்காட்டை நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த செலோ டேப் அட்டையில் வச்சு நம்ம சுற்றின பேப்பரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். அதை எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ரிங் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சு ரோல் பண்ணி வச்சுருந்த எல்லா பேப்பருமே நம்ம இந்த மாதிரி அந்த செலோ டேப் அட்டையில் சுற்றி இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த ஃபார்ம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த ரிங்கில் இதை ஒரு சைடில் மட்டும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கணும். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 ரிங்காக எடுத்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம அதை நம்ம பலூன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் 3 இதில் மட்டும் கம் ஒட்டியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அந்த எடுத்து நம்ம அந்த சர்க்கிளை சுற்றி நம்ம அப்படியே வரிசையாக நம்ம ஒவ்வொரு ரிங்கையாக நம்ம ஒட்டிக்கிட்டே வரணும். அந்த சர்க்கிளில் மட்டும் நம்ம கேப் விட்டுறணும். நம்ம அந்த சர்க்கிளுக்கு மேலே ஒட்டக்கூடாது. ஏன்னா நமக்கு அது வழியாக தான் நம்ம பல்பு உள்ளே விட போகிறோம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா ரிங்கையுமே நம்ம அந்த பலூன் ஃபுல்லாக நம்ம மாட்டணும். ஸோ எல்லாம் மாட்டி முடித்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக தான் இது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பலூன் மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஓவராக ஸ்லிப்பாகவும் ஆகும். நம்ம பார்த்து பொறுமையாக உட்காந்து பண்ணணும். நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் ஷேப் கிடைக்கும். இதை நம்ம ஒரு 1 hour நம்ம நல்லா காய வச்சிடணும். ஸோ இது நல்லா காய வச்சா தான் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது காயிற நேரத்தில் நம்ம ஒரு ப்ளக்கில் இருந்து நம்ம ஒரு பல்ப் ஹோல்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். அதனால் நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அந்த பலூனை மட்டும் நம்ம ஒரு ஊசியை வச்சு நம்ம குத்தி உடச்சிக்கிறோம். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு அந்த மேலே இருக்கிற அந்த ஷெல் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அந்த பலூனை மட்டும் நம்ம உடச்சிட்டு நம்ம கையை வச்சு கொஞ்சம் பொறுமையாக அந்த பலூனை மட்டும் நம்ம கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த பலூனெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி அந்த ஷெல் மட்டும் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த நைட் லேம்ப்பு. இதுக்குள்ளே நம்ம அந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு அழகான நைட் லேம்ப் கிடைக்கும். நான் அந்த பல்பு ஹோல்டர் என் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இந்த ஷெல்லை நம்ம மேலே வச்சுட்டு இந்த லைட் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.